ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டே 16 வெஜ் சமையல் நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. எனக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு சிறுபருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா தண்ணி சாம்பார். இதை கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லலாம். மிளகாத்தூள் இல்லாமல் நம்ம செய்வோம் பார்த்தீங்கன்னா, அதே தான் இது. ஸோ அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்டே போட்டு நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயம், புளி எல்லாமே ஆட் பண்ணி தண்ணி நல்லா நிறைய வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஸ்பாஞ்சி ஆனதும் அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி எடுத்து நல்லா ட்ரை ஆன பிறகு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ரொம்ப ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து பொரிச்சு எடுக்காம ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு தாராளமாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு தாராளமான தண்ணி சாம்பார். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பாருங்க, சிக்கன் மாதிரியே இருக்கு, நல்லா ஸ்பைசியான ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை. ஸோ சுட சுட ரைஸ் அண்ட் தண்ணி சாம்பார் பிளஸ் மீல் மேக்கர் ஃப்ரை அண்ட் இதுக்கு ஊறுகாய் இருந்தால் கூட போதும், செமையா இருக்கும். அண்ட் நம்ம வீட்டில் பொறுக்க நார்த்தங்காய் ஊறுக்கா இருந்தது, நல்லா காஞ்சி ரெடி பண்ணி வச்சிருப்போம், எப்பவுமே வீட்டில் இருக்கும் அது. ஸோ அதை வச்சு சூப்பராக இன்னைக்கு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.